ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு இந்த டிசைன் தான் எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சைடுல 2 பக்கமும் ஸ்காலப் டிசைன் ஸ்ட்ரைட்டா குடுத்துட்டு, சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிக்ஸாக்ல நம்ம கிளாத் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்க அளவு ப்ளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ, அத அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட அகலம் மட்டும் கரெக்ட்டான அளவு எடுத்துக்கிட்டு, அதுக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுலேருந்து உள்பக்கம் நீங்க ஸ்காலப் எந்த அளவுக்கு போடுறீங்களோ, அந்த அளவுக்கு ஒரு கோடு போட்டு, அந்த இடத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தனி பீஸ் வந்துரும். அதுல வந்து நெக்கோட இறக்கம் எவ்வளவோ அத எடுத்து தனியா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். மேல உள்ள கிளாத் நம்மளுக்கு தேவைப்படாது. அத தூக்கி போட்டுருங்க. இப்போ கீழ உள்ள பீஸ மட்டும் ஃபோல்டிங் கரெக்ட்டா இருக்கிற மாரி ஒரு பேப்பர்ல எடுத்து வச்சுட்டு, சைடுல வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாரி அந்த பேப்பர வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ற பீஸ்ல தான் சென்டர் பார்ட் கரெக்ட்டா எடுக்க போறோம். ஸோ, அதனால கரெக்ட்டா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சைடுல வந்து நம்ம ஸ்காலப் டிசைன் குடுக்கறதுக்காக கேன்வாஸ் வந்து ஹைட் வைஸ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி எடுத்துட்டு, சென்டர்ல உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்காலப் தேவைப்படுதோ, அந்த மாதிரி வளைவு போட்டு நீங்க வந்து கட் பண்ணி எடுத்து, அத வந்து 2 சைடும் வச்சு நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். லைனிங் கிளாத்ல மட்டும். இப்போ இந்த லைனிங் கிளாத்த சுத்தி துணி நெறையா இருக்கிற மாதிரி நீங்க மெயின் கிளாத்த கட் பண்ணி எடுத்துட்டு, அந்த ஸ்காலப் டிசைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வளைவுக்கு ஏத்த மாதிரி தையல் போட்டு, ஒரு 1/4 இன்ச் கிட்ட துணி இருக்கிற மாதிரி அத அப்படியே ஷேப்புக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டு அங்கங்க நாட்சஸ் போட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டீங்க அப்படின்னா, ஸ்காலப் டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இதுக்கப்புறம் அந்த லைனிங்க சுத்தி ஸ்டிச் போட்டுட்டு, கீழ மடிச்சு தைக்கணும் அப்படின்னா மடிச்சு தச்சுருங்க. இதுக்கப்புறம் சென்டர்ல ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லென்த்துக்கு ஏத்த மாதிரி இத ஜிக்ஸாக்கா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிறணும். அதுக்கப்புறம் சென்டர்ல வச்சு அட்டாச் பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னா, இந்த டிசைன் வந்து ரெடி ஆயிடும். இந்த வீடியோல சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா, ஃபுல் வீடியோ லிங்க் ப்ளே பட்டன்ல குடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அதுல இன்னும் டீட்டெயிலா இருக்கும். இந்த நெக்கோட ஃபினிஷிங் நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மாடல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.